ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தாஃப் ஆஃப் த செயின். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மண்டாலா டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் சும்மா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு அதுலேருந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மிடில் பழைய காலத்துலலாம் போடுவோம் இல்லையா, ரவுண்டு போட்டு ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி வைப்போம் இல்லையா, அரைச்சி வைக்கிற மெஹந்தி. அதுவே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இந்த டிசைன் இருக்கும். ஸோ இப்போ சர்க்கிள் போட்டுட்டு நான் வந்து ஹம்பெல்லாம் போட்டு அதை வந்து டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து டபுள் ஹம்ப், சிங்கிள் ஹம்ப் எப்படி வேணாலும் போட்டு உங்களோட இஷ்டம் தான். அதாவது நம்ம இஷ்டம் டிசைன் தான். நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி எப்படினாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு ஃபில்லிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஸ்வர்ல் போட்டுக்கிறேன். அகெயின் ஹம்ப் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஹேண்ட் மிடில் பார்ட்டில். ஸோ அதே மாதிரி ஹம்ப் போட்டுட்டு இங்கேயும் வந்து குட்டி குட்டி டிசைன்ஸ் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய பெட்டல் போட்டு அந்த மாதிரி டிசைன்ஸும் பண்ணலாம். மண்டாலா வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இல்லைன்னா மிடில் ஹேண்டில் நம்மளோட பாம்பில் போடுற ஒரு டிசைன் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்டில் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், பட் பாம்பில் வர டிசைன்ஸ் தான். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஸ்வர்ல் போட்டு ஹம்ப் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி சும்மா சைட்ஸில் போட்டு இது வந்து மெஷர்மெண்ட்டுக்காக தான். ஸோ நான் வந்து இப்படி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் போடும்போது உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ எம்டியாக இருக்கிறதுனால நான் இங்கே வந்து சும்மா ஒரு குட்டி குட்டி லீஃப் வரைச்சிக்கிறேன். மண்டாலா வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ். நான் இது வந்து உங்களுக்கு அப்கமிங் கிளாஸில் வந்து நான் சொல்லித்தரேன். டிசைன்ஸ் வந்து தெரியறது இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா டிசைன்ஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் நான் போடுறேன். நீங்கள் டிசைன்ஸ் நிறைய படிச்சுக்கலாம் அதை வச்சு. ஸோ இனிமேல் ஷார்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வரும். மறக்காமல் வந்து தாஃபரை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இது ஒரு டிசைனை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர்லேயும் போட்டு காமிக்கிறேன். ஸ்கொயரில் வந்து உள்ள நீங்கள் எப்படி வேணாலும் ஃபில்லிங்ஸ் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஃபில்லிங்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது போக எக்ஸ்ட்ரா ஃபில்லிங்ஸ் நான் தனியாக போடுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நிறைய நீங்கள் யோசித்து நீங்கள் வந்து கோலம் போடுறவங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸி. எல்லாமே ப்ராக்டிஸில் மட்டும்தான். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹென்னா வந்து நீட் அண்ட் கிளியராக வரும். இன்னொரு விஷயம் வந்து உங்களோட ஹென்னா கோன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு வரணும். இன்றைக்கி நான் போடுற கோன் கூட வந்து கொஞ்சம் ஓல்டானதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்காது. பட் ஸ்டில் ஏதோ என்னால் மேனேஜ் பண்ணி முடிச்சிருக்கேன். நாளையிலேருந்து புது கோன்ஸில் வந்து போட்டுடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி கோன்ஸ் யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து உங்களோட மெஹந்தி வந்து ஒரு கிளியர் ஃபினிஷ்டான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட ஹென்னா கோன்ஸ் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளியில் ஷாப்ஸில் வாங்குகிற கோன்ஸில் வந்து இந்த ஃபினிஷிங் வருமானா வராது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப். ஸோ இந்த மாதிரி 6 கார்னர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சி அதையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன். இது சும்மா ஒரு சர்க்கிள் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு அதுக்கு வெளியில் ஒரு ஃபில்லிங்ஸ், அவ்வளோதான். இது வந்து நம்ம இஷ்ட டிசைன்ஸ் தான், நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிற மாதிரி. ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு பெட்டல் போட்டு ஒரு ஸ்வர்ல் போட்டு அப்படியே ஃப்ளவர் மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து குட்டியாகவும் போடலாம், பெருசாலும் போடலாம். அது வந்து உங்களோட ஹேண்ட் சைஸ் பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட டிசைன்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹென்னா கோன்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இன்சைட் இந்தியா எங்கேனாலும் நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராப்பர் மெஹந்தி கோன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனல் ஹென்னா ஆர்டிஸ்ட் ஆகுங்க. டாட்டா பாய், நாளைக்கு பார்க்கலாம்.